நாம் எல்லாருமே கலியுகத்தில் தான் வாழ்கிறோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனால் நரகத்தில் தான் இருக்கோன்றது யாரும் புரிஞ்சுக்க முடியல. ஸோ இந்த கலியுகமே நரகன்றது தெரியாமல் இங்கேயே வாரிசு நிறையா உருவாக்கணும். ஸோ உங்களோட கற்பனை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிளானிங்லாம் நிறையா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ பிளானிங் நீங்கள் போட்டாலும் உங்களை அடித்து தவிடுபடி ஆக்கிறதுக்கு நரகம் இருக்குது. அப்போது அந்த நரகத்தை நம்ம கடந்து தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நரகத்தை யார் கூட இருந்து கடந்து செல்கிறானோ அவன் தான் யோகியாக மாறுறான். அந்த யோகி தான் பின்னால் ராஜயோகியாக மாற முடியும். ஸோ ஒரு மனிதனுக்கு தோல்வி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த தோல்வியை ஃபஸ்ட்டு நம்ம எதிர்கொள்ள தெரியணும். தோல்வியை எதிர்கொள்ள தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதுலேருந்து கடந்து போக முடியும். கடந்து போகிறவங்க தான் எதிர்காலத்தில் பார்த்திங்கனாக்கா சக்கரவர்த்தியாக மாறிடுறாங்க. அப்போது சக்கரவர்த்தியாக நம்மளும் மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. இந்த குடும்பம் அப்படிங்கிற சுமையிலேருந்து, இந்த மாயை வலையிலேருந்து தப்பிச்சுக்கணும்னு எல்லாத்துக்கும் புரியுது. ஆனால் எப்படி அப்படின்றது யாருக்கும் புரியறதில்ல. அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க. யாராவது நமக்கு அதை கைப்பிடிச்சு தூக்கி விட மாட்டாங்களா? ஏன்னா நம்மளுடைய மைண்டோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு. ஏன்னா இரும்புங்கிற ஒரு குடும்ப கோட்டையிலே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ இரும்பு கோட்டை. அப்போ இரும்பு கோட்டையிலேருந்து நம்ம வேறு வெளிச்சம் தெரியுதான் நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் கொஞ்சம் தெய்வீக தன்மையில் ஒரு தெய்வீக சக்தியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுனேன். நீங்கள் இரும்பு சுமை கொண்ட சங்கிலி அப்படின்னா அவங்களும் தங்க சங்கிலி கொண்ட சுமைதாளர்கள் தான். ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி, அந்த தெய்வத்தினுடைய எண்ணங்கள் இருந்தாலும் அவங்களும் கடந்து போகிறது ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இது நரகத்துலேருந்து கடந்து போகும்போது நீங்கள் அவங்கள பிடிச்சி அவங்க கூட போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. இரும்பு சங்கிலியை விட்டுட்டு தங்கச்சங்கிலையும் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்போ யாரை பிடிக்கலாம் அப்படின்னாக்க, யார் உங்களை படைச்சா அந்த பிரம்மத்தை ஆளக்கூடிய பிறப்பு இறப்பில் வராத அந்த ஒரு பரிசுத்தமான பரமேஸ்வரனை பிடிச்சா மட்டும்தான் உங்கள் லைஃப் கண்டிப்பாக கரை சேரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் எப்படிலாம் அடையலாங்கிறது அடுத்தடுத்த பதிவில் நம்ம போட்டு விட்றோம்.